ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் வேஸ்மால் 33 கெஷ்காலா. இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரே ஏர் இருக்கு அப்படின்னா நம்ம ஏரை பிளாக்கா ஆகுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இந்த ப்ராடக்டோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா இதை நீங்க நார்மலா ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதால நீங்க பண்ற உங்களோட ஒயிட் ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் நமக்கு திருப்பி வராது. நமக்கு அவ்வளவு நாள் இதோட ரிசல்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்க ஏர் வாஷ் பண்ணிட்டு அடுத்த நாள் இல்ல பார்த்தீங்கன்னா அன்னைக்கே உங்க ஏர் நல்லா ட்ரை ஆன பிறகு ஆயிலியான ஹேர்ல அப்ளை பண்ணக்கூடாது. உங்க ஏர் நல்லா ட்ரை ஆன பிறகு இதை நீங்க ஒரு நார்மல் பிரஷ் வச்சோ இல்ல டை அடிக்கிற இதை வச்சோ நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எங்க எங்க ஒயிட் ஹேர் இருக்கோ அது மேலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஏர் ஃபுல்லாவே ஒயிட் ஹேர் இருந்தாலும் நீங்க அங்கேயுமே கூட ஃபுல்லா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா மத்த டை மாதிரி நமக்கு அப்ளை பண்ண உடனே இன்ஸ்டன்ட்டா நம்ம ஏர் கலரை சேஞ்ச் பண்ணாது. பேக்கிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் மினிமம். இருந்தாதான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏர் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்க இல்ல நீங்க ஒரு 3 to 4 பாட்டில்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா தான் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேல தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட்டே உங்களுக்கு இருக்கும். நம்ம ஹேர் கலரே சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க இத கன்சிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்லயே உங்களுக்கு ஹேர் கலர் சேஞ்ச் ஆயிடும். பட் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா இது அட்லீஸ்ட் நமக்கு 4 ஹவர்ஸ் ஆச்சு நமக்கு ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலான ஒரு மைல்டான ஷாம்பூலயோ, இல்ல நீங்க என்ன ஹேர்க்கு யூஸ் பண்றீங்களோ, அந்த ப்ராடக்ட்ல நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும்.